இந்த அப்பர் கிளாக் மூமெண்ட், இந்த அப்பர் கிளாக் மூமெண்ட்டை கொஞ்சம் நீங்கள் 200 ஆண்டுகள் ஆகுது. இந்த அப்பர் கிளாக் மூமெண்ட்டை யார் எடுத்தது, இதில் மிஷனரிகளுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அதை தொடங்கியது சார்ல்ஸ் மீட் என்கிற ஒரு பாதிரியார். 1818 சார்ல்ஸ் மீட் என்ற பாதிரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பெண்கள் மேலாடை உடுத்தக்கூடாதா, கோயிலுக்கு கிறிஸ்தவ கோயிலுக்குள்ள வராங்க இல்லையா பெண்கள், அவர்கள் வந்து கன்னியாஸ்திரிகளை போல குப்பாயம்னா ஃபுல்லி கவர்ட் அப்படின்னா அந்த கைகள் அவ்வளோ தூரம் வந்து கவர் ஆயிருக்கும், அது போன்ற குப்பாயங்களை உடுத்துவதற்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை நீதிமன்றத்துக்கு எழுதுறாரு. அப்படி எழுதி அவர்கள் பெற்ற அந்த உரிமை தான் குப்பாயம் அணியும் உரிமை. இந்த குப்பாயம் அணிய கிறிஸ்தவ பெண்கள், ஒடுக்கப்பட்ட சாதியிலிருந்து வந்த பெண்கள், கிட்டத்தட்ட 18 சாதிகளுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. அத்தனை சமூகங்களுக்காகவும் அவர் போராடினார். அது மட்டுமல்ல, ஒரு இயக்கத்தையும் எடுக்கிறார். அந்த இயக்கத்தில் 17 பெண்கள் இந்த மாதிரி ரவிக்கை அணிந்திருந்தார்கள், தோல் சீலை அணிந்திருந்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக 17 பெண்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். யாரால? திருவிதாங்கூர் சமஸ்தானத்து ராணி தான் என்ன பண்றாங்க, ராணி தான். இது நீங்க திரும்பி பார்க்கணும். பெண்களுக்கு எதிராக யார? ராணி என்ன பண்றாங்க, சுட்டு தள்ளுறாங்க. 17 பெண்களை வந்து சுட்டு தள்ளுறாங்க. அந்த பெண்களுக்கு ஆதரவாக சார்ல்ஸ் மீட்டுக்கு அப்புறம் ஒருத்தர் கிளம்புறாரு. அவர் தான் வைகுண்டர் ராஜ், வைகுண்டசாமி. அவரை வந்து வைகுண்டசாமி என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஐயா வழிபாடுன்னு இப்போ கூட என்ன பண்ணுவாங்க, அந்த பகுதிகளில் கன்னியாகுமரி பகுதிகளில், நாகர்கோவில் பகுதிகளில் போனீங்கன்னா ஐயா வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அந்த வைகுண்டர் தான் என்ன பண்ணாருன்னா, அந்த பெண்கள் ரவிக்கை அணிவதற்கு தொடர்ச்சியாக ஒரு இயக்கத்தை மேற்கொண்டார். அவரை வந்து நடு ரோட்டில் தரன்னு அடித்து இழுத்துட்டு போனாங்க. அவரை இழுத்துட்டு போய் ஒரு 110 நாட்கள் அவர் சிறையில் இருந்தார். இப்படியெல்லாம் போராடி தான் இன்னைக்கு நம்மளால என்ன பண்ண முடியுது, துணியை உடுத்த முடியுது. இந்த வரலாற்றை புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார், வரலாறு தெரிந்தால்தான் நாம் வரலாறு படைக்க முடியும் அப்படின்னு சொல்வார். இந்த வரலாற்றை நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொன்னாதான் இந்த வரலாற்று பார்வையோடு சில விஷயங்களை அணுக முடியும். இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது. மூத்தவர்கள் மீது, பெருந்தலைவர்கள் மீது உண்மையான ஒரு பற்று வரணும்னா இவர்கள் எதற்கெல்லாம் போராடி இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் போராடி இருக்கிறார்கள். ஒரு திருமணத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டுட்டாங்க. எது? ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல ஒரு திருமணத்துல ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த மக்கள் நெய் ஊட்டி சாப்பிட்டாங்கன்ற ஒரே காரணத்திற்காக குண்டர்கள் இறங்கி என்ன பண்றாங்க, அந்த திருமண விருந்தே காலி பண்றாங்க, அடிச்சு எல்லாரையும் நொறுக்குறாங்க. இது வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய மனசுல மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. ஏமா, ஒரு நெய் மாடை வளர்க்கறது யாரு, சாணியை அல்றது யாரு, எல்லா உடல் உழைப்பையும் செய்பவர்கள் இந்த மக்கள். ஆனா நெய் ஊற்றி சாப்பிடக்கூடாது. அப்ப உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், நாம் குடியிருக்கும் வீடா இருக்கட்டும், கதவு இருக்கக்கூடாது. வீடுகள்ல அப்பெல்லாம் என்ன இருக்கக்கூடாது, கதவு இருக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு தங்கம்லாம் ஈஸியா அணிஞ்சுக்கிறோம். அப்பெல்லாம் என்னது இல்லை, தங்கம் வெள்ளி அணிவதற்கெல்லாம் நமக்கு உரிமை கிடையாது. இவ்வளவு விஷயங்களையும் நாம் கடந்து வந்திருக்கிறோம் தொடர்களே. ஆகையால் வந்து இந்த கொடுமையெல்லாம் பொறுக்க முடியாமல் மதம் மாறியவர்கள் தான் பெரும்பாலும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும். இங்கே இந்தியாவில் இருக்கிறவர்கள் பெரும்பாலும் ஒன்றும் நேரடியாக எங்கிருந்து வந்துடல, ஐரோப்பா கண்டத்திலிருந்து வந்துடல. எல்லோரும் இந்த கொடுமைகளை பொறுக்க முடியாமல், இந்த தீண்டாமையை பொறுக்க முடியாமல் நாங்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்துல தான் மதம் மாறியவர்கள் வெறும் தலித் மக்கள் மட்டுமல்ல, பல்வேறு சாதியை சேர்ந்தவர்களும் மதம் மாறி இருக்கிறார்கள். ஆனாலும் சுயமரியாதை வேண்டிதான் எல்லோரும் மதம் மாறியவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை கேட்டாங்க, அவரை வந்து மதம் மாறணும்னு முடிவு பண்ணிட்டார். மதம் மாறணும்னு முடிவு பண்ணோன்னா அவர் முதலில் எந்த மதத்தை ஆய்வு செய்தார் தெரியுமா? நான் ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன், ஆனால் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தவர் மதம் மாறணும்னு முடிவு பண்றாரு. அப்ப முதலில் கிறிஸ்தவத்தை தான் என்ன பண்றாரு, ஆய்வு செய்யறாரு. கிறிஸ்தவத்துக்கு பேசாம மாறலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்தவத்தை முழுக்க ஆய்வு செய்யறாரு. ஆனால் அவருக்கு அது திருப்தி அளிக்கவில்லை. ஏன் அளிக்கலைன்னா,
கிறிஸ்தவத்துக்கு மாறிய பிறகும் இங்கும் சாதி இருக்கிறது, இங்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என்ற ஒரு புரிதலுக்கு வந்தவனே வேண்டாம், நான் சாதியை ஒழிக்கணும்னு தான் மதம் மாறுறேன், ஆனால் மீண்டும் இந்த கிறிஸ்தவத்துக்குள் சாதி இருந்ததுன்னா அதற்குள் நான் என்ன பண்ணல. அப்புறம் சீக்கியத்தை ஆய்வு செய்கிறார். சீக்கிய வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் போறாரு, சீக்கியத்தை ஆய்வு செய்கிறார். கடைசியாக அவர் தேர்வு செய்தது பௌத்தத்தை. பௌத்தத்தை ஏன் தேர்வு செய்தார்னா, இந்திய வரலாறு என்பதே முழுக்க ஒற்றை வரியில் சொல்லணும்னா இந்திய வரலாறுனா என்ன அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாருன்னா, அது வந்து பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் நடைபெற்ற ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து அதை சொல்றாரு. அப்ப பௌத்தம் தான் சனாதனத்தை எதிர்த்து என்ன பண்ணிருக்கு, காலம் நெடுக போராடி இருக்கு. ஆகையால் நான் பௌத்தத்தை தேர்வு செய்தேன். பௌத்தத்தை தேர்வு செய்த சும்மா உள்ள புத்த பிக்குகள்கிட்ட சொல்றாரு, நீ வந்து எப்படி வேலை செய்யணும் தெரியுமா, பௌத்தத்தை உலகெங்கும் பரப்பணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்ச நேரம் ஜபம் செய்கிறீங்க, கொஞ்ச நேரம் படிக்கிறீங்க, 3/4 மணி நேரம் தூங்குறீங்க. இதை அவர் சொன்னார், புத்த பிக்குகளிடம் சொன்னார். நீங்கள் யாரை போல் செயல்படணும்னா கிறிஸ்தவ மிஷினரிகளை போல் செயல்பட வேண்டும். ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இருக்கு, கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய செயல்திறன் மேல அம்பேத்கருக்கு என்ன இருந்திருக்கு, மிகப்பெரிய நம்பிக்கை இருந்த காரணத்தினால் புத்த பிக்குகளிடம் அவர் சொல்கிறார், கிறிஸ்தவ மிஷினரிகளை போல் செயல்பட வேண்டும். விவேகானந்தர் RSS தலைவர் தான். விவேகானந்தருக்கு ஒரு நல்ல முகத்தை காட்டுவாங்க, ஆனால் உண்மையில் அவர் யாருன்னா அவர் ஒரு RSS தலைவர் தான். அவரும் என்ன சொல்றார், கிறிஸ்தவ மிஷினரிகளை போல் நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அவர் ராமகிருஷ்ண மடங்களை என்ன பண்ணார், உருவாக்குனார். ஆக இதையெல்லாம் எதற்காக தொடர்ச்சியாக நாம் சனாதனத்துக்கு எதிராக பேசுறோம்னா, இந்த சனாதனம் இருந்ததுன்னா அதுதான் பெண்ணடிமைத்தனத்திற்கு ஆணி வேர். அப்ப அந்த சனாதனத்தை கலையாமல் நாம் என்ன பண்ண முடியாது, பெண்ணுரிமை பேசியெல்லாம் புண்ணியம் கிடையாது. அப்பெல்லாம் வந்து தேவதாசி முறை இருந்தது. தேவதாசி முறையை ஒழிக்க வந்து ராமாமிர்தம் அம்மையார் போராடினாங்க. இப்படி மேடையை வைத்து அவர்கள் முடி வச்சிருப்பாங்க. அந்த கைகளை கட்டிட்டு அந்த அம்மாவுடைய முடியை நறுக்குனாங்க. எவ்வளோ ஒரு சித்திரவதை பாருங்க. நம்ம வன்கொடுமைகளை பற்றி பேசுகிறோம். ஒரு துணிச்சல் மிகுந்த பெரியாரிய சிந்தனையை ஏந்தி ஒரு பெண் வந்து தேவதாசி முறையை எதிர்த்து, விபச்சாரத்தை எதிர்த்து, இப்படி ஒரு குலம் இருக்கக்கூடாதுன்னு போராடின அம்மாவை மேடையில் வைத்து ஆண்கள் அவங்களுடைய கைகளை கட்டிட்டாங்க. அங்கே மேடையில் வைத்து அவருடைய கூந்தலை நறுக்குனாங்க, கண்ணாபின்னான்னு நறுக்குனாங்க. அந்த அம்மா என்ன தெரியுமா முடிவு பண்ணாங்க, இப்படி இருக்கட்டும், எனக்கு ஸ்டைலாலாம் முடி தேவையில்லை, எனக்கு அழகாலாம் தேவையில்லை. எப்படி அவர்கள் நறுக்கினார்களோ அப்படியே நான் என்ன பண்ண போறேன், தொடர்ச்சியாக நான் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறேன் என்று சொன்னார்கள். நம்மலாம் நீங்கள்லாம் வந்து பெண்களில் யாருப்பா முதல்ல படித்தது அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சிங்கன்னா எல்லோரும் சொல்வது முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி ரெட்டி வந்து ஒரு முதலில் இந்தியாவிலேயே ஒரு பெண் மருத்துவர் ஆனார் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம், பெருமையோடு பார்ப்போம். அவரும் தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டவர் தான். அந்த முத்துலட்சுமி ரெட்டியார் ஸ்கூலுக்கு போனாங்கன்னா எப்படி போவாங்களா தெரியுமா, ஒரு பெண் படிக்க வராங்களா, காலேஜில் என்ன பண்ணாங்களாம், பசங்கள்லாம் வந்து ஆம்பளை பசங்கள்லாம் பெற்றோருக்கு சொல்லி போட்ட அப்ளிகேஷனை திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. ஒரு பெண் எங்களோட படிக்க வந்தால் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்ளிகேஷனை திரும்ப பெற்றார்களாம். அப்பா அங்கே இருந்த ஒரு கிறிஸ்துவ மிஷினரி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் எல்லாரும் போனாலும் பரவாயில்ல, காலேஜ் நடக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த ஒரு பெண்ணுக்காக இந்த கிளாஸ் என்ன ஆகும், நடக்கும் அப்படின்னு ஒரு சவாலாக ஏற்றார். அதனால தான் முத்துலட்சுமியால் படிக்க முடிந்தது. முத்துலட்சுமி எப்படி படிப்பாங்கன்னா, அவங்க வந்த அந்த இதில் வந்து திரை சீலைகள் போட்டிருக்கோம். அதில் மட்டும் இல்லை, அவங்க எங்கே உட்காந்து படிப்பாங்கன்னா, கிளாஸ் ரூமில் அவங்களுக்கு இடம் கிடையாது, அவங்க வெளியே உட்காந்துருப்பாங்க. அந்த ஆசிரியரை மட்டும்தான் அவங்க திரையை அகற்றிட்டு, அவங்க உட்காந்துருக்கிற மாட்டு வண்டியில் திரை இருக்கும், அதை அகற்றிட்டு என்ன பண்ணணுமா, அந்த ஆசிரியரை பார்த்து படிக்கணும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போராடி முத்துலட்சுமி ரெட்டி படித்து வந்தார். ஆனால் முதலில் ஒரு பெண்களுக்கான ஒரு கல்லூரியை தொடங்கியது யார்
பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு மிஷனரி தான். ட்ரிங்க் வாட்டர் பெத்யூன் அப்படின்னு கல்கத்தாவில் முதல்ல பெண்களுக்கான ஒரு கல்லூரியை தொடங்கியவர் பெத்யூன். இந்த பெத்யூன்றவர் ஒரு மிக சிறந்த ஒரு மனிதர். இப்படி நாம் அது கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் மிஷனரிகளுடைய பங்கு அளப்பரிய பங்கு ஆற்றிருக்கிறார்கள். தொடர்களே, நீங்கள் வேலூர் பக்கம் போனீங்க, சிஎம்சி பக்கம் போனீங்கன்னா இட்டாஸ் கடனுடைய ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியும். அந்த காலத்திலேயே ஒரு பெண் ஒரு மருத்துவமனையை எடுத்து நடத்தியிருக்காங்கன்னா அவங்க நமக்கு ரோல் மாடலாக இருந்திருப்பாங்க. நம்மளாம் இப்படி இந்த சனாதனத்தை கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண் ஒரு ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளவு ஒரு பாசிட்டிவ் இமேஜை நமக்கு ஏற்படுத்தி இருக்கும். இப்படி மிஷனரிகளுடைய பங்கு இருக்கும் பொழுது இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆங்கிலேயர்கள் வேறதான், மிஷனரிகள் வேறதான். இந்த இரண்டையும் நாம் என்ன பண்ணுவோம், வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகிகள் சொல்றோம் இல்லையா, நிறைய பேர். அவர்கள் யாரை எதிர்த்து போராடினாங்க? அவர்கள் மிஷனரிகளை எதிர்த்து போராடினாங்களா, இல்லை பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாங்களா? ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்கள் இங்கிருந்து எல்லா வளங்களையும் கொள்ளையடித்தார்கள். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கொள்ளையடித்ததெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆங்கிலேயர்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்களுடைய டோட்டலா அவங்களுடைய கஜானாவே காலியாகிடும். அந்த அளவுக்கு அவர்கள் கொள்ளையடித்தது. அதனாலதான் பகத்சிங் போராடினார், அதனால்தான் காந்தி போராடினார்கள். இப்படி அதனால இது ஒரு டிஸ்டிங்ஷன் கிளியரா இருக்கு. ஆங்கிலேயர்கள் கொள்ளையடித்தது உண்மை. அதே சமயத்தில் இங்க இந்த சனாதனவாதிகளுக்கு எதிராக மிஷனரிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சமூக விடுதலை வழங்குவதற்கு நிறைய என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாடுபட்டிருக்கிறாங்க. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் பெரியாரையோ அயோத்திதாசரையோ ரெட்டைமலை சீனிவாசன் போன்றவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்பேத்கர் உட்பட இவங்கெல்லாம் பிரிட்டிஷ் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. யார? பெரியார் எவ்வளோ பெரிய ஒரு போராளி, அவர் என்ன சொல்லுவாங்க, அவர் பிரிட்டிஷ் ஏஜென்ட். ஏன்னா அவர் என்ன பண்ணாருன்னா, இவர்களை விட இங்க இருக்கிற சனாதனவாதி பார்ப்பன கோஷ்டியை விட இவர்கள் எவ்வளவோ பெட்டரு. இவனாவது அயோத்திதாஸ் அம்பேத்கர் நியூயார்க்ல இறங்குறாரு, படிக்கிறதுக்கு போறாரு. நியூயார்க் வீதியில் நடக்கும் பொழுது சொல்றாரு, இப்பொழுதுதான் நான் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறேன் அப்படின்ற ஒரு வரியை பதிவு பண்றாரு. அப்ப இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் அவர் எவ்வளோ படிச்சார், எவ்வளோ பிஹெச்டி பெற்றார். ஆனா இங்க வந்தாலும் அவரால் என்ன பண்ண முடியல, ஒரு ஃபைல் எடுக்க முடியல, கையால தொட்டு என்ன பண்ண முடியல, ஒரு ஃபைல் எடுக்க முடியல. அந்த அளவுக்கு இங்க சனாதனம் கோல் வச்சு கொண்டிருந்த காலம் தொடர்களே